கேஷுவலாக நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் மன்னார்கட்ட சஃபாரிக்கு டிக்கெட் எடுத்தோன்னே டக்குன்னு பஸ்ஸில் ஏறி ஒரு சூப்பரான இடத்த பிடிச்சிட்டோம். டிரைவரை நான் வண்டியை கிளப்ப ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேயே எல்லாரும் ஃபோன் எடுத்து ஆர்வமாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா மானு. இது நம்ம திருச்சி மான் பார்க்லேயே இருக்கப்பா. கடுப்பான டிரைவர் வண்டியை வளைச்சு நேராக கொண்டு போய் இந்த யானை கிட்ட நிப்பாட்டிட்டாரு. இந்த யானை ஏதோ பலத்த யோசனையில் இருக்கும் போல எவ்வளோ கூப்பிட்டும் நம்ம பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம். அங்கே ஒரு ஆள் நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாரு. யாரான்னு பார்த்தா நம்ம கரடி. நீங்கள் என்ன அழகா படுத்திருக்காரு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒவ்வொரு லேயருக்குள்ளே ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக நம்ம போகும்போது அடுத்தடுத்த அனிமல்ஸை பார்க்க முடியும். மாமே எங்க இருக்கீங்க, எங்க போற? போடா வெண்ண. இந்த சஃபாரியில் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக வந்ததே இவரை பார்க்கறது தான், நம்ம புளியண்ணன். போங்கடா, போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்கடா, போங்கடா. இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல, மண்டியை போட்டு வந்து அப்படி என்னத்தை தான் பாக்குறானுங்களோ. தம்பி வாடா, நம்ம அந்த பக்கம் போவோம். ஆமா ப்ரோ, ஒவ்வொருத்தரும் பாக்குற பார்வையே சரியில்லை. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? நம்ம சஃபாரியை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.